பழம்பெரும் நடிகையான சவுகார் ஜானகி அவங்க நேற்று உடல்நல குறைவால் காலமாயிருக்காங்க. அவங்க இறக்கறதுக்கு முன்னாடி அவங்களுடைய கைப்பட எழுதியிருக்கக்கூடிய கடிதமானது இப்போ கிடைச்சிருக்குங்க. அந்த கடிதத்தை அவங்களுடைய அறையில இருந்து அவங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் தான் எடுத்திருக்காங்க. ஸோ எடுத்ததோட மட்டும் இல்லாமல் அந்த கடிதத்தை அவங்க படித்து பார்த்து ரொம்பவே எமோஷ்னலாக இருந்திருக்காங்க. ஃபேமிலியில் இருக்கவங்க எல்லாருமே கண் கலங்கியிருக்காங்க. குறிப்பாக அவங்களுடைய மகள் ரொம்பவே கலங்கி போயிருக்காங்க. அப்படி என்ன சவுகார் ஜானகி அம்மா அந்த கடிதத்தில் எழுதியிருந்தாங்க அப்படின்றத பற்றின ஒரு அப்டேட்டை தான் நாம் இந்த பதிவில் தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். சவுகார் ஜானகி அம்மா ரொம்பவே புகழ்மிக்க நடிகை. அதாவது 1950, 60 பார்த்திங்கன்னா ஒரு மிகச்சிறந்த கதாநாயகியாக வலம் வந்திருக்காங்க. சுமார் 400க்கும் மேற்பட்ட மொழிகள், தமிழ், தெலுங்கு, கன்னடம், ஹிந்தி அப்படின்னு எல்லா மொழிகள்லேயுமே கலக்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பெரிய பெரிய லெஜண்டோடலாம் நடிச்சிருக்காங்க. எம்ஜிஆர், சிவாஜி கணேசன் சார். ஸோ அது மட்டும் இல்லாமல் கன்னட நடிகர்கள் அப்படின்னு எல்லார் கூடயுமே நடிச்சிருக்காங்க. ரொம்பவே ஃபேமஸ் ஆனவங்க தான் சவுகார் ஜானகி அம்மா. அவருடைய வாழ்நாளில் முழுக்க முழுக்க திரைத்துறைக்காக மட்டுமே அர்ப்பணிச்சிருக்காங்க. அதாவது 1 வருஷம் 2 வருஷம் கிடையாதுங்க, 10 வருஷம் 20 வருஷம் கிடையாது. அவங்க அவங்களுடைய வாழ்நாள் அவங்க 1950 என்ட்ரி ஆனாங்க நடிக்கிறதுக்கு. அப்போலேருந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 70 ஆண்டு கால பயணம் அப்படிங்கிறது அவங்களுடைய திரைத்துறை பயணம். ரொம்ப நீண்ட தூர பயணம். சமீபத்தில் ஒரு சில மாதங்கள்லேருந்து தான் அவங்க பார்த்திங்கன்னா பெருசாக எதுவும் நடிக்கிறது இல்லை. ஏன்னா அப்போலேருந்து அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்கு. ஏன்னா வயது மூப்பு அப்படின்ற ஒன்று இருக்குது இல்லையா, 90 வயசுக்கு மேலே ஆனதுலேருந்தே அவங்க பார்த்திங்கன்னா அவங்களால ஒன்றும் பண்ண முடியல. அதுலேருந்தே அவங்க வீட்டில் தான் இருக்காங்க. அடிக்கடி ஹாஸ்பிட்டல் போகிறது, ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது இப்படியே தான் வச்சுருக்காங்க. சொல்லப்போனால் ரெஸ்ட்லேயே தான் இருந்திருக்காங்க. அவங்களுடைய நாட்களில் இந்த ரெஸ்ட்டில் இருக்கிற நாட்களுக்கு முன்னாடி அவங்க நல்லா நடமாடிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவங்க இந்த லெட்டரெல்லாம் எழுதியிருக்காங்க. ஸோ அதை தான் அவங்க இப்போ எடுத்திருக்காங்க. அதாவது இவங்க திரைத்துறையில் பார்த்திங்கன்னா நடிச்சிட்டு இருந்ததோடு மட்டும் இல்லாமல் புதிய தலைமுறையினர்லாம் வருவாங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கு வழி விட்டுட்டு போகாமல் அவங்களுக்குமே அம்மாவா, மாமியாரா அந்த மாதிரியான கேரக்டர்ஸ்லேயும் நடிச்சிருக்காங்க. இவங்களுடைய நடிப்பு திறமையை குறை சொல்கிறதுக்கு ஆட்களே கிடையாது. ஸோ அந்த அளவுக்கு ரொம்பவே நல்லா நடிச்சிருக்காங்க. சவுகார் ஜானகி அம்மாவுக்கு பார்த்திங்கன்னா 2 மகள்கள், 1 மகன். இவங்களோட அவங்களுடைய குடும்பம் பார்த்திங்கன்னா ரொம்ப சந்தோஷமாகவே இருந்திருக்காங்க. ஸோ இவங்களுக்கு சென்னை, ஆந்திரா அப்படின்னு எல்லா இடங்கள்லையுமே நிறைய வீடுகள், நிறைய சொத்து எல்லாமே இருக்குங்க. நிறைய ரியல் எஸ்டேட்டில் பார்த்திங்கன்னா அவங்க இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க போல். அதனால் அவங்களுக்கு நிறைய சொத்துக்கள் இருக்குது. ஸோ இவங்கள பொறுத்த வரைக்கும் எந்த வகையிலையுமே குறைவு இல்லாமல் வாழ்ந்திருக்காங்க. அவங்களுடைய வாழ்க்கையை முழுமையாக அவங்க நிறைவடைஞ்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா குழந்தைங்க, பேரப்பிள்ளைங்க அப்படின்னு எல்லாரோடையும் எந்த இதுக்குமே குறைவு கிடையாது. விருதுகளாக இருக்கட்டும், அவங்க படித்த சாதனைகளாக இருக்கட்டும், வாழ்நாளில் இதை தான் சாதிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, பிறந்தோம் இறந்தோம் அப்படின்னு இல்லாமல் நம்ம ஏதாவது சாதித்தோம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு சவுகார் ஜானகி அம்மா நடந்துட்டு இருந்திருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது அவங்க இறக்கக்கூடிய அந்த ஒரு நாள் அவங்களுக்கு எந்த அளவுக்கு சுயநினைவானது இருந்திருக்கோ அது வரைக்குமே அவங்க நடித்திருக்கக்கூடிய படங்களை தான் அவங்க அடிக்கடி பார்த்துருக்காங்க. அதோடு பார்த்திங்கன்னா சவுகார் ஜானகி அம்மாவுக்கு இதோட சேர்த்து புத்தகங்களை படிக்கக்கூடிய பழக்கமும் அதிகமாகவே இருந்திருக்குங்க. ஸோ புத்தகம் அப்படின்னா நிறைய புத்தகங்கள் இருக்குது. அதெல்லாம் படிக்காமல் அவங்களுடைய துறை சார்ந்த புத்தகங்கள், கலை சார்ந்த புத்தகங்களை படிச்சிருக்காங்க. ஸோ அதன் மூலமாக திரைத்துறைக்கு ஏதாவது செய்ய முடியும் அப்படின்றதுனால அவங்களுடைய கலையை வளர்த்துக்கிறதுக்காக அந்த திரை சார்ந்த புத்தகங்களை தான் நிறைய படிச்சிருக்காங்க. சொல்லப்போனால் புத்தகங்கள் நிறைய வாங்கி வீடே பார்த்திங்கன்னா லைப்ரரி மாதிரி அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய அறையில் ஒரு பக்கம் ஃபுல்லாகவே நிறைய புக்ஸ் தான் இருக்குது. அந்த நிறைய புக்ஸு அப்படின்னு பார்க்கும் பொழுது எல்லாமே அந்த கலை சார்ந்த விஷயங்களை படிக்கிறதுக்காக தான் வச்சுருக்காங்க. ஸோ நம்ம ஏதோ படித்தோம், ஏதோ ஒன்று படிக்கணுமே அப்படின்றதுக்காக அவங்க புத்தகம் படிக்கலைங்க. அவங்களுடைய கலைத்திறமையை வளர்த்துக்கிறதுக்காக, அதில் ஏதாவது சாதிக்கிறதுக்கும், அதில் ஏதாவது புதுமைகளை செலுத்துறதுக்கும், நிறைய பேருக்கு ஏதாவது சொல்லிக் கொடுக்கறதுக்காகவும் அதில் தான் அவங்க நிறைய இன்ட்ரெஸ்ட் காட்டியிருக்காங்க. இப்படி இவங்க புத்தகங்களை தேடி தேடி படித்ததோடு மட்டும் இல்லாமல் அந்த புத்தகங்களை படிக்கக்கூடிய நேரத்தில் அந்த ஒரு இடத்துல படிக்கும் பொழுது அவங்களுடைய நினைவுக்கு என்ன வருதோ அதை அவங்க ஒரு கடிதமாகவே எழுதி வச்சுருக்காங்க. அதாவது அவங்களுடைய வாழ்க்கையில் நடந்த முக்கியமான சம்பவங்கள் என்ன, அவங்க இந்த அளவுக்கு வளர்ந்து வரத்துக்கு யாரெல்லாம் உதவி பண்ணியிருக்காங்க, அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய வாழ்நாளில் அவங்களுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய அவார்டு என்ன, அவங்க என்ன சாதிச்சிருக்காங்க, அவங்களுடைய மகள் எப்படி இருக்காங்க, அவங்களுடைய மகன் எப்படி, அவங்களுடைய வாழ்க்கையெல்லாம் எப்படி இருக்குது. ஸோ இது மாதிரி எக்கச்சக்கமான விஷயம். அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு முதல்ல நடிக்கிறதுக்கு எப்போ ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சு, எம்ஜிஆர் சார் கூட என்றைக்கு நடித்தாங்க, அவங்க நடித்த படம் பேர் என்ன, அதே மாதிரி
அவங்க தமிழ்ல எந்த படம் ஃபர்ஸ்ட்டு வந்து நடிச்சாங்க. ஸோ இந்த மாரி முக்கியமான விஷயங்கள். எடுத்து பார்த்தாலே எல்லாருக்கும் நினைவுக்கு வர மாரி இருக்கிற மாரி எல்லா விஷயங்களையும் அவங்க பார்த்தீங்கன்னா, ஒரு கடிதத்தின் மூலமாவே வந்து எழுதியிருக்காங்க. ஸோ இப்படியே அவங்களுடைய கடைசி காலத்தில நெறைய கடிதங்கள வந்து எழுதி எழுதி ஃபுல்லா பார்த்தீங்கன்னா, ஒரு பேக் ஃபுல்லா லெட்டர்ஸாவே இருந்திருக்குங்க. அதாவது இந்த லெட்டர் ஏன் இப்போ வந்து கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சௌகார் ஜானகி அம்மா நேத்தே இறந்துட்டாங்க. அவங்களோட இறுதி ஊர்வலம் நடக்க போகுது. ஸோ அந்த இறுதி ஊர்வலம் வந்து நடக்கிறதுக்கு முன்னாடி அவங்களுடைய அறையில அவங்க பயன்படுத்தின ஏதாவது பொருட்கள் இருந்துச்சு அப்படின்னா, கண்டிப்பா அத நம்ம அவங்களோட சேர்த்து வந்து தகனம் பண்ணிடுவோம் இல்லையா? அதுக்காக அவங்களுடைய அறைய வந்து தேடும் பொழுது தான் இந்த ஒரு லெட்டர்ஸ் எல்லாமே கிடைச்சிருக்கு. இந்த கடிதத்த எடுத்து பார்த்த உடனே எல்லாருமே ரொம்ப ஷாக் ஆயிட்டாங்க. ஏன்னா 1 லெட்டர் 2 லெட்டர் இல்லங்க. ஒரு பேக் ஃபுல்லாவே அவங்க லெட்டர் எழுதி வச்சிருக்காங்க. அதில எடுத்து படிக்கும் பொழுது ஒவ்வொரு விஷயங்களையும் எல்லாருமே வந்து தெரிஞ்சுக்கிற மாரி, எல்லாருக்கும் வந்து ரீகால் பண்ற மாரி தான் அவங்க வந்து எழுதி வச்சிருக்காங்க. குறிப்பா அவங்க சினிமா துறையில அவங்க சாதித்த விஷயங்கள பத்தியெல்லாம் நெறைய விஷயங்கள வந்து அந்த கடிதத்தில வந்து எழுதியிருந்தாங்க. மென்ஷன் பண்ணி எழுதியிருக்காங்க. ஒவ்வொரு விஷயத்தையும். நான் எப்போ வந்து நடிக்க வந்தேன், எனக்கு யார் ஹெல்ப் பண்ணாங்க, நான் நடித்த படம் என்ன, எனக்கு எப்போ அவார்டு கிடைச்சிச்சு, எந்தெந்த அரசு எனக்கு அவார்டு குடுத்துருக்காங்க, யார் கூடலாம் வந்து நடிச்சிருக்கேன் அப்படின்னு ஒவ்வொரு விஷயத்தையும் அவங்க பார்த்து பார்த்து அதில எழுதி வச்சிருக்காங்க. ஸோ இந்த விஷயத்த எல்லாத்தையுமே வந்து எடுத்து பார்த்த உடனேயே அவங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே ரொம்பவே கண் கலங்கி போயிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவங்களுடைய மகள் பிறந்த நாள் என்ன அப்படின்றதெல்லாம் அவங்க நோட் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ அதெல்லாம் அவங்க பார்த்த உடனே ரொம்ப எமோஷனல் ஆயிட்டாங்க. அப்பதான் அவங்களுக்கு தெரியுது, அவங்களுடைய அம்மா எந்த அளவுக்கு அவங்க மேல வந்து அன்பு வச்சிருக்காங்க அப்படின்றதே கூட. ஏன்னா கடைசி காலங்கள் வரைக்குமே அவங்களுக்கு எந்த குறைவும் இல்லாம தான் பார்த்துட்டு இருந்திருக்காங்க. அவங்களுடைய மகள்களும் சரி, மகனும் சரி எந்த குறைவும் இல்லாம சௌகார் ஜானகி வந்து பார்த்துட்டாங்க. அதே மாரி சௌகார் ஜானகி அம்மா இறக்கறதுக்கு முன்னாடியும் குழந்தைங்களுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாத்தையுமே எந்த பிரச்சனையும் இல்லாம இருக்கிற மாரி சொத்துக்கள கூட சரிபாதியா தான் பிரிச்சு குடுத்துட்டு போயிருக்காங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில அவங்களுடைய உடல் தகனம் செய்யக்கூடிய அந்த நேரத்தில அவங்களுடைய ஆன்மா சாந்தி அடையணும் அப்படின்றதுக்காக அவங்களுக்கு முறையா எல்லா விஷயங்களையும் கூட அவங்களுடைய மகள் தான் வந்து செய்திருக்காங்க அப்படின்ற மாதிரியான ஒரு அப்டேட் வந்து கிடைச்சிருக்கு. ஸோ இந்த ஒரு கடிதத்தை படித்து பார்த்த உடனேயே அவங்க ரொம்ப ரொம்ப எமோஷனல் ஆயிட்டாங்க. யாராலையும் வந்து அவங்க எழுதியிருக்கக்கூடிய கடிதத்தை படித்த உடனே எமோஷனல் ஆகாமல் இருக்க முடியல. அந்த அளவுக்கு அவங்களுடைய கடிதம் இருக்குது. ஸோ தன்னுடைய கடைசி காலம் வரைக்குமே அவங்களுடைய திரைத்துறைக்காக அவங்க ஆற்றிய பணிகள் என்ன, அவங்களுடைய பங்கு எந்த அளவுக்கு இருந்திருக்கு அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை வந்து அவங்க வந்து சேகரித்து வச்சுட்டு போயிருக்காங்க. ஸோ இன்றைக்கி அந்த லெட்டர்ஸ் எல்லாமே வந்து கிடச்சிருக்கு. அது எல்லாத்துமே வந்து அவங்களுடைய உடலோடு தகனம் செய்யணும் அப்படின்ற மாதிரி தான் வந்து எடுத்திருக்காங்க. ஸோ அவங்களுடைய ஆன்மா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பெசன்ட் நகரில் இருக்கக்கூடிய மின்மயானத்தில் வந்து அடக்கம் செய்யப்பட இருக்கு. அவங்களுடைய இறுதி ஊர்வலம் வந்து ஸ்டார்ட் ஆயாச்சு. ஸோ அப்போ தான் இந்த லெட்டர்லாம் வந்து எடுத்திருக்காங்க அப்படின்ற ஒரு அப்டேட் வந்து கிடச்சிருக்கு. மேலும் அவங்களுடைய ஆன்மா வந்து சாந்தி அடையணும் அப்படின்றதுக்காக எல்லாருமே வந்து மனசார வந்து பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. மேலும் சௌகார் ஜானகி அம்மாவை பற்றின இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்கள், இது மட்டும் இல்லாமல் சினிமா சார்ந்த நிறைய தகவல்கள் எல்லாத்தையும் நீங்கள் தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பலையும் மறக்காமல் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம்.